ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. நான் இன்றைக்கி என்ன சொல்லலான்னு பார்த்தேன்னா, ரெண்டு உண்மை சம்பவங்கள் ஒன்று பிருந்தாவனம், இன்னொன்று பத்ரிநாத். இது ரெண்டு கதைகளையும் சம்பவங்களையும் நான் சத் சங்கத்தில் நான் கேட்டிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ரெண்டு சம்பவங்கள். ஸோ அது நான் ஷேர் பண்ணணுன்னு நான் நினச்சேன். ஸோ இந்த முதல் கதை என்னென்னா, இது பிருந்தாவனத்தில் நடந்தது. ஒரு ஒரு பாமரன் ஒருத்தன் இருக்கான். அவனுக்கு சாமி, குளம், கோயில், குளம் ஒன்றுமே தெரியாது அவனுக்கு. அவன் அதர்ம வழியிலேயே போயின்னு இருக்கான். அவனுக்கு தர்மனா என்னன்னு தெரியாது அவனுக்கு. அவன் ஒரு தடவை ஒரு கிராமத்து வழியாக போகிறான். அங்கே பார்த்தா ஒரு வீட்டில் கோலாகலமாக இருக்குது. சரி, என்ன தான் நடக்குது, போய் பார்க்கலாம், எதான்னு நம்மளுக்கு எதான்னு வழி கிடைக்குதா, எதான்னு ரூபா சம்பாதிக்கிறதுக்குன்னு அப்படின்னு போகிறான் உள்ள. அங்கே பாகவத சப்தாக நடந்துருக்கு. அங்கே ஒரு உபன்யாசகர் உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கார். அவனுக்கு அதெல்லாம் தெரியாது. அவன் பாட்டை எங்கேயான ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு உட்காந்துருக்கான் ஒரு இடத்துல. திடீர்னு அவனுக்கு ஏதோ ஒரு காதில் விழுது. அந்த உபன்யாசகர் அவன் கவனத்தை கவர்றது என்னென்னா, அவர் கிருஷ்ணனோட ரூப வர்ணனை சொல்லின்னு இருக்கார். கிருஷ்ணன் திருவடி சிவந்து இருக்குது. அவரோட திருவடி விரலில் 10 விரல்லையும் 10 தங்க மோதிரம் போட்டுருக்கார். சலங்கை, தங்கச்சலங்கை, தங்க தண்டை, அப்புறம் அழகாக பீதாம்பரம், இடுப்பில் ஒட்டியானம், தங்க ஒட்டியானம், அப்புறம் மார்பில் கௌஸ்துபமணி. கௌஸ்துபம் எல்லா பெருமாள்களும் அணிஞ்சிருப்பாங்க. முக்கியமானது கௌஸ்துபம். அப்புறம் வனமாலி, அந்த வனங்கள்லேருந்து மாலை தான் கிருஷ்ணன் ரொம்ப விரும்பி போட்டுக்குவாரான் கிருஷ்ணன். அப்புறம் வனமாலி, அப்புறம் முத்து மாலைகள், அப்புறம் கைகளில் மோதிரம், தங்க மோதிரம், அப்புறம் எல்லாம் பிரேஸ்லெட்டு எல்லாம் நிறைய போட்டுருக்காரு. அப்புறம் புன்சி, அந்த காதில் குண்டலம், தங்க குண்டலம், வாயில் அழகான குறும்பான புன்சிரிப்பு, மூக்கில் புல்லாக்கு, நெற்றியில் கஸ்தூரி திலகம், அப்புறம் சின்ன கிரீடம், தங்க கிரீடம், அதில் ஒரு மயில் பிலி சொருகின்னு இருக்கார். இதான் கிருஷ்ணனோட வர்ணனை அழகாக சொல்லின்னு இருக்கார். அது கிருஷ்ணான்னு சொல்லின்னு இருக்கார். அவருக்கு கிருஷ்ணா யாரும் தெரியாது, கிருஷ்ணன்னா யாரும் தெரியாது அவனுக்கு. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவன். இந்த தங்கம், இவ்வளோலாம் ஒரு சின்ன பையன் போட்டுருக்கானா, இவ்வளோ தங்கம் போட்டுருக்கானா, இந்த பையனை போய் இந்த பையன்கிட்டேருந்து நகைகளாக எடுத்தால் நம்ம வாழ்க்கைக்கும் செட்டில் ஆகிடலாம் அப்படின்ட்டு அவனுக்கு தோணுது. எங்கே இருக்கான் அந்த பையன் அப்படின்னு அவனுக்கு அதுலேயே அவன் தியானம் ஆகிடுது. அந்த ரூபம், அந்த நாமம், கிருஷ்ணா யார் அவன் தெரியாது. சரின்ட்டு இந்த உபன்யாசகர் முடிச்சுட்டு கிளம்புறார். அப்போ இந்த உபன்யாசகர் பின்னாடி போகிறான் அவன். அவர் என்னடா யாரை நம்ம பின்தொடர்றாரு பார்த்து அவர் பயந்துடுறாரு. அப்போ அவன் சொல்கிறான், சாமி எனக்கு யார் எங்கே இருக்கான் அந்த பையன் அப்படின்னு கேட்குறான். ஓ, யார் அந்த பையன், எந்த பையன்? அதான் அந்த கீழே திருவடி இவ்வளோ மோதிரம் போட்டிருக்கான், மயில் பீலிலாம் வச்சுருக்கானே அந்த பையன். ஓ, கிருஷ்ணனா? ஆமாம் கிருஷ்ணா அந்த பேர். ஸோ அவன் எங்கே இருக்கான்? அவனா அவன் பிருந்தாவனத்தில் இருக்கான். எப்படி போகிறது பிருந்தாவனன்னு? நீ நேராக போ, பிருந்தாவனம் வரும். அவன் சாயங்கால நேரத்தில் அவனுடைய சகாக்களோடு அவன் மாடு மேய்ச்சிட்டு வருவான். அப்போ நீ போய் அவனை போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டு போயிடுவார் அவர். அப்போ சரின்ட்டு அவன் நேராக போவான். கிருஷ்ணா 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 அப்படியே நாம ஜபம் பண்ணிவிட்டு கிருஷ்ணா தான் அவனோட நோக்கம். வேறு நோக்கம்தான் ஆனால் அவன் அந்த ரூபம், திருவடி, மோதிரம், பீதாம்பரம், இடுப்பில் ஒடியானம், மயில்பிலி, இப்படியே தியானம் பண்ணின்னு போகிறான். மயில்பிலி கிருஷ்ணா, மயில்பிலி அப்படின்ட்டு அந்த ரூப நாம தியானம் அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பாகவதத்துலேயே ஒரு ஸ்லோகம் இருக்குது. அது மாதிரி கிண்டல் பண்ணி கூட ஒருத்தர் என்ன நீ ராமா கிருஷ்ணா சொல்கிற அப்படின்னு நம்மளை கிண்டல் பண்ணால் கூட அவங்களுக்கு கூட அது நல்லதான். ஏன்னா அவங்க கிண்டல் பண்ணுற ராமா கிருஷ்ணான்னு சொல்கிறாங்கன்றது அதுவே அவங்களுக்கு நல்லதான். எப்படி வேணால் சொல்லலாமா நாமத்தை. கம்சனுக்கே மோட்சம் கிடச்சிது. அவன் கிருஷ்ணனை பார்த்து அப்படி பயந்தான். ஆனால் கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொன்னான். எல்லா இடத்துலையும் கிருஷ்ணனை பார்த்தான். ஸோ இவன் போவான். இவன் அங்கே போயிட்டு ஒரு மரத்து மேலே காத்துட்டுருப்பான். சாயங்கால நேரத்தில் தூரத்தில் பார்த்தா கிருஷ்ணனும் சகாக்களும் மாடு மேய்ச்சிட்டு வந்துட்டுருப்பான். அவங்க முன்னாடி குதித்து நகைங்கள்லாம் கொடுக்க சொல்லுவான். அப்போ கிருஷ்ணன் என்ன பண்ணுவான், அப்படியே அவனை அப்படியே தொடுவார். தொட்ட நாளைக்கு அவனுக்கு அப்படியே என்னமோ ஒரு ஆனந்த நிலை அடைஞ்சிருவான். அவனுக்கு ஒன்றுமே புரியாது. அப்போ அவன் சொல்லுவான் உடனே, வேண்டாம் கிருஷ்ணா, அந்த நகைங்கள்லாம் உனக்கே நல்லா இருக்குது, நீயே போட்டுக்கோ, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லுவான். அப்போ கிருஷ்ணன் இல்லை நீ எடுத்துகிட்டு போ, எனக்கு நிறைய நகைங்க இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அது எல்லாத்தையும் அவர் கொடுத்து மூட்டை கட்டி அவர் எடுத்துகிட்டு அவங்ககிட்ட கொடுத்து அனுப்பிச்சிடுவார். அப்புறம் என்ன ஆகும், அவன் எடுத்துக்கின்னு போவான். அவன்
போயிடுவான். அந்த உபன்யாசகர்கிட்ட போய் காமிப்பான். பார்த்தீங்களா, இந்த மாரிலாம் கிருஷ்ணன் எனக்கு வந்து நகைகள்லாம் குடுத்தாரு. "அப்படியா? நீ பார்த்தியா கிருஷ்ணன?" ஆமா நான் பார்த்தேன்." இவன் ஏதோ பொய் சொல்றான்னு நெனச்சுப்பாரு. சரி எனக்கு வந்து நீ காமி" அப்படின்ட்டு போவாரு. அதே மாரி அவங்க மரத்து மேல நிப்பாங்க. கிருஷ்ணன் வருவார். இவருக்கு தெரிய மாட்டா உபன்யாசகருக்கு. அப்புறம் வந்து கிருஷ்ணன் கிட்ட கேட்பேன், "ஏன் அவருக்கு தெரிய மாட்டாருன்னா?" "ஏன்னா அவருக்கு நம்பிக்கை இல்ல. அதனால தான் தெரியல." அப்படின்னுட்டு 2 பேருக்கும் காட்சி குடுப்பாரு. "அப்புறம் நீ கைய புடிச்சுக்கோ" அப்படின்னுவாரு. காட்சி அவருக்கு தெரிவார். அப்ப அந்த உபன்யாசகர் புரிஞ்சுப்பார். என்ன மாரி ஒரு பக்தியில இந்த நாம ரூபம் என்ன ஒரு முக்கியமானது அப்படின்னுட்டு. அதான் அந்த கதையோட இது முக்கியத்துவம் அது. அப்புறம் பிருந்தாவனத்தில இன்னிக்கும் நடக்குது. மாடு மேய்க்கிறதெல்லாம் வந்து எல்லாமே வந்து அந்த பிருந்தாவன வாசிகளுக்கு தெரியும். அவர் இன்னிக்கும் இருக்கார் கிருஷ்ணர். நான் போனதில்ல பிருந்தாவனம். ஆனா நெறைய கதைகள் கேள்விப்பட்டிருக்கேன். ஆம் அ அ என்னோட குருநாதர் கூட நெறைய எழுதியிருக்கார். அவரோட அந்த நெறைய உண்மை சம்பவங்கள்லாம் எழுதியிருக்காரு அவரு. ஒரு புக் இருக்கு. நான் வாங்கியிருக்கேன். அப்புறம் வந்து என்னன்னா, பாங்கி பிஹாரி டெம்பிள் ரொம்ப ஃபேமஸ். அதில என்னன்னா, ஒரு ராணி ஒரு தடவ வந்தாளாம். அவ வந்து அந்த பாங்கி பிஹாரிய அப்படி ரசிச்சாளாம். மறுநாள் பார்த்தா, அந்த அர்ச்சகருங்கலாம் பார்த்தா, அ காத்தால வந்து தரிசனத்துக்கு பார்த்தா, பூஜை பண்றது காத்தால பார்த்தா காணுமாம் விக்கிரகம். ஏன்னா, அந்த ராணி அவ்வளோ அழகா பார்த்தான்னு அவ பின்னாடி போயிட்டாராம், பாங்கி பிஹாரி. அவர் வந்து அதனால தான் இன்னைக்கும் திரை போட்டுருவாங்களாம். கொஞ்சம் கொஞ்சம் நேரத்தில 5 நிமிஷத்துக்குலாம் அப்பப்ப திரையாம். நெறைய பேருக்கு தெரியும் அது. ஏன்னா, யாரான்னு தன்னை ரசிச்சாங்கன்னா, அவங்க பின்னாடி எங்க போயிட போறான்னு சொல்லிட்டு திரை போட்டு வச்சிருக்காங்க. ஸோ வந்து அம் ஸோ இதான் வந்து அங்க நடக்கிற ஆச்சரியங்கள். அப்புறம் வந்து இன்னொன்னு பத்ரிநாத். ஆ கதை பத்ரிநாத்ல நடந்த ஒரு உண்மை சம்பவம். அந்த பத்ரிநாத் கதை சொல்றதுக்கு முன்னாடி எனக்கு ஒண்ணு சொல்லணும்னு நான் ஆசைப்பட்டேன். என்னன்னா, ஆ தக்ஷிண பத்ரின்னு ஒண்ணு இருக்கு. அதுதான் வந்து திருக்குறுங்குடி திவ்ய தேசம் திருநெல்வேலி மாவட்டத்தில இருக்கு. நான் போயிருக்கேன் 2 தடவ. ரொம்ப அழகான கோயில். அது வந்து தெற்குல இருக்க பத்ரின்னுவாங்க. அங்க வந்து 5 நிலையில இருக்காரு. மலைமேல் நம்பி அங்க போறது வழி தான் கொஞ்சம் பாதை தான் கஷ்டமான பாதை. அது ஜீப்பு, அது நெறைய திங்ஸ் நடந்து கூட போலாம். அதனால தான் அத தான் பத்ரின்னு சொல்றாங்க. போக முடியாதவங்க, நார்த்ல போக முடியாதவங்க, சவுத்ல இருக்கிற அ திரும் வந்து திருக்குறுங்குடி. ரொம்ப அழகான கோயில், அமைதியான கோயில். அ அதுக்குள்ள போனாலே பல ஆச்சரியங்கள் இருக்கு அந்த கோயில்ல. அப்படி ஒரு அமைதி இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச கோயில். அங்க சிவபெருமான் இருக்காரு. காலபைரவர் கூட அவர் தான் அங்க வந்து அ காவல் தெய்வம் அந்த கோயிலுக்கு. அப்புறம் வந்து என்னன்னா, அம் நம்மாழ்வார் ஒரு அழகான அவ்ளோ அழகு அந்த பெருமாளு. உயரமா நின்ற கோலத்தில இருக்கார். ஸ்ரீனிவாச பெருமாள விட திருப்பதி ஸ்ரீனிவாச பெருமாள விட உயரமா இருப்பாரு. குனிஞ்சு தான் போகணும். தூரத்துல இருந்தா தரிசனம். அதனால கொஞ்சம் கஷ்டம். நம்ம குனியணும் அவரோட திருமுகம் பார்க்கறதுக்கு. ஒரு அழகான ஸ்லோகம். நம்மாழ்வார் காதலோட திருக்குறுங்குடி நம்பிய பத்தி பாடுறார். அது என்னன்னு சொல்றேன். "எங்கெனேயோ அன்னைமீர்காள் என்னை முனிவது நீர் நங்கள் கோலத் திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்ட பின் சங்கினோடும் நேமியோடும் தாமரைக் கண்களோடும் செங்கனிவாய் ஒன்றினோடும் செல்கின்றதென் நெஞ்சமே." அதாவது அவர் காதலோட அவங்க அம்மா திட்டுறாங்களாம். ஆ நம்மாழ்வார. என்ன சும்மா சும்மா வந்து திருக்குறுங்குடி நம்பின்னு ஓடுறேன்னுட்டு. அவர் தன்னை பெண்ணா நெனச்சுக்கிறார் நம்மாழ்வார். ஆனா அந்த அவரோட கண்கள் தாமரை கண்கள், அந்த செங்கனி வாய் சிவப்பா இருக்கும். அவர் கலர் பெருமாள். கலர் வர்ணம் போட்ட பெருமாளு. அவ்ளோ அழகா இருப்பாரு அவரு. அவர் செங்கனி வாய்ன்னு சொல்றாரு. அதே என் மனசு ஓடுது. அங்கேயே இப்படி திருக்குறுங்குடியை நம்பிய அ எனக்கு ஓடுது அப்படின்ட்டு ரொம்ப அழகா சொல்றாரு அவரு. அப்புறம் வந்து ஸோ வந்து இந்த அந்த கதைக்கு வரேன். பத்ரிநாத்ல நடந்த கதை என்னன்னா, ஒருத்தர் வந்து ரொம்ப ஆசைப்படுறார். இதில சவுத்ல இருக்காரு. அவர் வந்து அ நார்த்ல பத்ரிநாத் போணும்னு ரொம்ப பத்ரிநாராயணன் மேல ரொம்ப பக்தியா இருக்கார். அவருக்கு வந்து என்னன்னா வந்து ஆனா அவருக்கு வந்து ரூபா வந்து ரொம்ப பண கஷ்டம். அதனால மெதுவே சேர்த்து வைக்கிறார். பத்ரிநாத் போறதுக்கு. ரொம்ப வயசாயிடுது. 85 89 ரொம்ப வயசாகி போறார். எப்படியோ கஷ்டப்பட்டு போயிடுறார். அவரு போற சமயம் என்ன ஆயிடுது, அப்ப வந்து என்ன பண்றாங்க, அவரை அப்படி உள்ள போய் நுழையிறாரு இதுக்குள்ள போகணுன்னுட்டு அந்த கோயிலுக்குள்ள போகணுன்ட்டு பத்ரிநாத், அப்ப என்ன பண்ணாங்க, இழுத்து மூடிடுறாங்க. ஏன்னா, அவர் கரெக்ட்டா வந்து மூடுற சமயம். த இந்த சமயம் தான் மூடிடுவாங்க. அதாவது அ தீபாவளி முடிஞ்ச சமயம் மூடிடுவாங்க. அப்புறம் அக்ஷய திருதியைக்கு அப்புறம் திறப்பாங்க பத்ரிநாத். அதுதான் அங்க இது. நான் போனதில்ல பத்ரிநாத். ஆனா நான் தேவப்பிரயாக் வரைக்கும் போயிருக்கேன். ரிஷிகேஷ் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் போனேன். ரொம்ப அழகான இது தேவப்பிரயாக். சின்ன வயசுலேருந்தே எனக்கு பிரயாக் பார்க்கணுன்ட்டு ரொம்ப ஆசை.
ஸோ நான் கங்கா மாதாவையும் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். நான் பார்த்தேன். ரொம்ப அழகான தரிசனம். ஸோ பத்ரிநாத்தில் வந்து அவங்க மூடிடுவாங்க. அப்போ வந்து உத்தவர் தான் அங்கே உற்சவமூர்த்தி. கிருஷ்ணனோட ரொம்ப க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டு வந்து உத்தவர். கிருஷ்ணன் மாதிரியே இருப்பார். ரொம்ப அழகாக இருப்பாராம் உத்தவர். அவர் வந்து அவரோட மூர்த்தியை தான் வந்து உற்சவமூர்த்தி. அவர் வந்து ஜோஷிமட் அங்கே கீழே வந்து அங்கே தான் பூஜை பண்ணுவாங்க. உற்சவமூர்த்தி எடுத்துகிட்டு அங்கேருந்து இப்போ ஒரு இதெல்லாம் போட்டு மேலே தாளம் எல்லாம் பண்ணி, ஸோ இந்த சமயம் இவர் போன சமயம் அப்போ கதவை மூடிட்டு மேலே தாளம்லாம் போட்டு அந்த உற்சவமூர்த்தியான அந்த உத்தவர் வந்து ஜோஷி மட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. உற்சவ ப்ரொசஷனாக போகிறார். அப்போ வந்து இவருக்கு வந்து கெஞ்சுறாரு. அவர் கதவை சாத்திட்டிங்களா, கொஞ்சம் தரங்க, நான் எவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கேன், கொஞ்சம் நான் பார்த்துட்டு போகிறேன்னா. இல்லை, நாங்கள் மூடிட்டோன்னா நாங்கள் திறக்க மாட்டோம், இதோட அக்ஷய திருதை 6 மாதம் இப்படி தான் இருக்கும், நீங்கள் 6 மாதம் காத்து இருங்க, போய் கீழே இங்கே இருக்க முடியாது, ஏன்னா இங்கே பனி பொய்யும், ஸ்னோ அப்போயே ஆரம்பிச்சது, பனி பொய்ய ஆரம்பிச்சது, ஸ்னோ இங்கே இருக்க முடியாது, நீங்கள் வயசான காலத்தில் இருக்கீங்க, நீங்கள் போயிட்டு அப்புறம் வாங்க அப்படின்னு சொல்லுங்க. அவர் மனசு உடஞ்சி போய்டாரு, அழுகிறார். அங்கே உட்காந்து அவங்கெல்லாம் போயிடுறாங்க, ரொம்ப அழுகிறாரு. அப்போ வந்து ஒரு பையன் வர்றான், ஒரு சின்ன பையன், மாடு பேய்க்கிற பையன். அவன் வரான், தாத்தா வா தாத்தா, நான் வந்து அவங்க வர்ற வரைக்கும் நீ என் கூட இருன்னு சொல்லிட்டு கூட்டின்னு போயிடுறான். அந்த பையன் உள்ள ஒரு இது மாதிரி இருக்குது, ஒரு கேவ், ஸோ அந்த ஒரு கேவில் வந்து அவர் வந்து அவன் சாப்பாடெலாம் கொடுக்குறான் ராத்திரி. அதுக்குள்ளே பனியெல்லாம் பொழிய ஆரம்பிது, பயங்கரமாக ஸ்னோ ஆரம்பிச்சிது கோயிலெலாம் முடியெல்லாம். இவன் வந்து உள்ளே வந்து நம்ம ராத்திரி நம்ம வந்து தாயப்பாஸ் ஆடலாம்னு சொல்கிறான் அந்த பையன். சரின்னுட்டு அவன் சாப்பாடு அதுவும் பாலெல்லாம் கொடுக்குறாங்க. அப்புறம் என்ன ஆகுது, 2 பேரும் தாயப்பாஸ் ஆடுறாங்க. தாயப்பாஸ் ஆடி ரொம்ப நேரம் ஆடுறாங்க, தெரியல, ஒரு முழிச்சுனே இருக்கார். அப்புறம் திடீர்னு வந்து வெளிச்சம் வந்து சத்தம் கேட்குது, எதுவும் மேலே தாள சத்தம்லாம். அப்போ வந்து என்னென்னு போய் பார்க்குறாரு, ஓடி போய் பார்க்குறாரு. பார்த்தா அவங்க அங்கே போனவங்கெல்லாம் இந்த அர்ச்சகர் எல்லாரும் வந்து உற்சவமூர்த்தியோடு வர்றாங்க, ஜோஷிமட்லேருந்து வர்றாங்க. ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. காத்தால ராத்திரி தானே நம்ம மூடினாங்க, காத்தால இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டாங்களே கேட்குறாங்க. நீங்கள் வந்துட்டிங்களா, எனக்கோசம் தான் வந்தீங்களா, இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டிங்களா அப்படின்ட்டு கேட்குறாங்க. நாங்கள் எங்கே வந்தோம், நாங்கள் 6 மாதம் ஆச்சு நாங்கள் போய், 6 மாதமாக கோயில் முடியுது, இப்போ தான் நாங்கள் வரோம். இல்லையே, நேற்று தானே நீங்கள் போங்க, நான் நேற்று தானே அந்த இதுக்குள்ளே போனேன், அந்த பையனை கூட்டிகிட்டு போனால் அந்த இடத்துல மறைவான அந்த கேபிள்னு. யார் அந்த பையன் அப்படின்னு எங்களுக்கு தெரியல. அங்கே போய் பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. அப்போ அவர் புரிஞ்சு போயிட்டுருக்கு, பத்ரி நாராயணனே வந்து அவர் கூட அந்த 6 மாதம் தெரியாமல் அந்த 6 மாதத்தை ஓட்டி அவருக்கு வந்து காட்சி கொடுத்தாருன்னு புரிஞ்சுப்பாங்க. அவரோட பக்தியை நினச்சி எல்லோரும் வந்து இந்த மாதிரி ஒரு பக்தியா அப்படின்ட்டு சந்தோஷப்படுவாங்க. ஸோ அதான் அந்த மாதிரி பக்திக்கு எப்படி அவர் காட்சி கொடுக்குறாரு. இதெல்லாம் வந்து உண்மை சம்பவங்கள் தான். நிறைய ஆச்சரியங்கள் எத்தனையோ இன்றைக்கும் நடக்குது. இதெல்லாம் வந்து நம்ம மனசு கேட்கும்போது நம்ம மனசு சொல்லும், இதெல்லாம் உண்மைதானா, இதெல்லாம் நடக்குமா அப்படிலாம் மனசு கேள்வி கேட்கும். அது மனசோட நேச்சர். அது வந்து எப்பவுமே கேள்வி கேட்கும். அது வந்து நல்லது வந்து கெட்டதை ஈஸியாக அப்சார்ப் பண்ணிடும், ஆனால் நல்லதை வந்து கேள்வி கேட்கும் அது. ஆனால் இதுக்கு யார் பதில் சொல்கிறாங்கன்னா, அழகாக வந்து ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் பதில் சொல்லியிருக்கார். கேட்டிருக்காங்க, எப்படி பகவானை பார்க்க முடியுமா, இதெல்லாம் முடியுமா, சாத்தியமான்ட்டு. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, பகவானை பார்க்க முடியும். 3 வகையான நம்ம உலகியல் ரீதியாக எப்படி பக்தி பண்ணாக்கா பகவானை எப்படி பார்க்க முடியும்ன்ட்டு சொல்கிறாரு அவர். எப்படின்னா, ஒரு அம்மா வந்து தன் குழந்தைய, ஒரு சின்ன குழந்தை, ஒரு வயசு குழந்தை விளையாடினே இருக்குது. அவள் வந்து வேலை பண்ணினே இருக்கா, வீட்டு வேலைலாம் இருக்கா, வீட்டு வேலையெல்லாம் பண்ணுறா. ஆனால் அந்த குழந்தை மேலே கண் எப்போவுமே கவனம் இருந்துக்கினே இருக்கும். ஆனால் வீட்டு வேலை பண்ணுவாள், பார்த்துட்டே இருப்பாள். அந்த மாதிரி ஒரு அன்பு நம்ம தெய்வத்து மேலே. அப்புறம் இன்னொன்று என்ன சொல்கிறான்னா, வந்து ஒரு கஞ்சன் வந்து அந்த பணத்தை கவுண்ட் பண்ணினே இருப்பான். ஒரு கஞ்சன் சதா அவனோட எண்ணம் என்னென்னா, எப்படி சேர்த்து வைக்கலாம், எப்படி கொஞ்சம் கொஞ்சம் ஒரு நாளெல்லாம் அந்த பணத்து மேலே கண்ணாக இருப்பான். அப்படி அவன் எப்படி அந்த பணத்து மேலே கண்ணாக இருக்கணும், அந்த மாதிரி. அப்புறம் என்னென்னா, ஒரு பதிவிரதை தன் கணவன் மேலே அப்படி ஒரு அன்பு, தன் கணவனுக்கு எப்படி பண்ணலாம் சேவை, எப்படி அப்படின்னு கணவனையே நினச்சின்னு இருக்கா மாதிரி. அதே மாதிரி பகவானையும் கணவனாக நினைக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு அன்பு, அந்த 3 வகையாக சொல்கிறார். இந்த 3 வகையில் ஒரு வகையில் அன்பு இருந்தால் கூட தெய்வத்தை பார்க்க முடியும். அவர் அதெல்லாம் வந்து காஸ்பல் ஆஃப் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சால நான் கேட்டிருக்க ஆடியோ கூட இருக்குது யூடியூப்பில். அதில் வந்து ஒருத்தங்க கேட்குறாங்க வந்து, அவரோட பக்தை ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து, எனக்கு வந்து தெய்வத்தை பார்க்க முடியுமா, எனக்கு பார்க்கணும் தெய்வத்தை அப்படின்னு. அப்போ அந்த ஒரு
வயசான பாட்டி ஒருத்தங்க. அவங்க அவர் கேட்குறாரு, "உனக்கு யார் இருக்காங்க உங்களுக்கு சொந்தக்காரன்னா?" ஒரு பையன் இருக்கான், ஒரு சின்ன பையன் பேரன். அந்த பையனை கிருஷ்ணனா நினச்சி பூஜை பண்ண எல்லாமே வந்து குளிக்கிறதுலேருந்து சாப்பாடு ஊட்டுறதுல கிருஷ்ணன் தான், கிருஷ்ணன் தான், கிருஷ்ணன் தான். அவங்களும் அவர் சொன்ன மாதிரி கிருஷ்ணனாவே நினைப்பாங்க. அப்போ கிருஷ்ணனாவே தெரிவார் அவருக்கு, அந்த பாட்டிக்கு. ஸோ அந்த மாதிரி பக்தி பண்ணாக்க கண்டிப்பாக பகவான் நம்மளுக்கு ஏதோ ஒரு வகையில் தெரியாது, அவர் எப்படி வராரு, எந்த ரூபத்தில் வருவாருன்னு தெரியாது, ஆனால் வருவார், உங்ககிட்ட பேசுவார். இதெல்லாம் உண்மைதான். ஸோ இதோட இன்னைக்கு முடிச்சுக்கிறேன். அடுத்த எபிசோடில் ஒரு புது டாப்பிக்கோடு உங்களை சந்திக்கிறேன். ஹரே கிருஷ்ணா.